ஸோ கைஸ் வெல்கம் டு வைல்ட் தமிழன். நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஸ்கூல் டு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 10 minutes அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது ஒரு பயங்கர வைரலான விஷயத்தில் வந்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்கூல் பசங்க வந்து எப்படி வந்துட்டு ஸ்கூலில் முடிச்சுட்டு நீட் அகாடமி சூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். நீட்னா என்னன்னு சில வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு மொத்தமாக கிளியர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு. ஸோ சார் வந்து வெல்கம் டு. ஹலோ சார் வந்து சதீஷ், ஃபெதர்ஸ் நீட் அகாடமியோட ஃபவுண்டர். பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஹைங்க. ஸோ நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்னங்கிறது வந்துட்டு நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் சார்கிட்ட கேட்க போகிறோம். சார் நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கூலாக காமாக கம்போஸ்டாக நம்மளுக்கு இன்றைக்கி சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். என்னை கோவப்படுத்திடாதீங்க. எங்களையும் நீட்டில் பாஸ் பண்ண வச்சு டாக்டர் சீட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா. சரி, ஓகே, பாயிண்ட்ல போயிடலாம். ஸோ கைஸ், அது மாதிரி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு வந்து உள்ளே போயிடலாம் சார். ஸோ சார் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக பார்த்தோம் அப்படின்னோம்னா, நேற்று நம்ம இந்த டாக் ஷோ பண்ண போகிறோம்னு பிளான் பண்ணப்போ நான் வந்து பைஜூஸோட ஒரு விஷயம் பார்த்தேன். வந்துட்டு பைஜூஸ் வந்துட்டு டோட்டலாகவே கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட பைஜூஸே வந்து முடக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்குங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் ஞாபகம் தான் வந்துச்சு. சரி, நாளைக்கு டாக் ஷோ வந்தால் கண்டிப்பாக சார்ட்ட இதை பற்றி நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம், நீங்களும் எப்போ அந்த மாதிரி கிராஷ் ஆக போறீங்க அப்படின்னா அப்படி இல்லை சார். இல்லை, அப்போ அதோட மோட்டோவோ என்ன இருக்கலாம்? பைஜூஸோடது பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சு. அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். கண்டிப்பாக சார். ஸோ ஆஃப்லைன் சென்டர்ஸ் அப்புறமே ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட மோட்டிவ் வந்து ஆன்லைன் மாதிரி தான் இருந்துருந்துச்சு. ஸோ ஆன்லைனில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பர்சனல் அட்டென்ஷன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து 1 lakh rupees பே பண்ணுறாங்கன்னா, பே பண்ணி 1 year கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா, அந்த 1 year-ம் பைஜூஸ் வந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க, எவ்ரி வீக் எப்படி டெஸ்ட் வைக்கிறாங்க, எவ்ரி மந்த் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, எண்ட் ரிசல்ட் என்ன கொண்டு வராங்க, இதெல்லாமே பண்ணணும். கண்டிப்பாக. ஸோ அது பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ப்ராடக்ட் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பைஜூஸோட பேக் போட்டுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்களோட டேப் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் ஃபாலோ பண்ணி கடைசியாக மார்க் வாங்குறாங்களா அப்படிங்கிறது வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டியது பைஜூஸோட கடமை தான். அது இல்லாதனால மேபி அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஃபர்தராக மூவ் ஆகாமல் இருந்திருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஒரு ஒப்பீனியன். கண்டிப்பாக மல்டிபிள் இருக்கும். அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அவங்களோட மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருந்திருக்கலாம். ஸோ அது எனக்கு தெரியல. பட் ப்ராடக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வேணும். அது ஆஃப்லைன் சென்டர்ஸ் தான் கொடுக்க முடியும். ஆன்லைன் சென்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த இடத்துல அந்த அட்டென்ஷன்ங்கிற இடத்துல பைஜூஸ் மேபி தவற விட்டுருக்கலாம் இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து ரிவ்யூ கொடுக்கணும், அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும், பைஜூஸ் ப்ராடக்ட் ரெஃபர் பண்ணணும். ஸோ அந்த ரெஃபரல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களோட கம்பெனி வந்து க்ரோத் இருக்காது. ஆக்சுவலி அதை நம்ம மானிட்டர் பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. அவங்க ப்ராடக்ட்டை டிஸ்பென்ஸ் பண்ணதோட அவங்களோட ஒர்க் முடிஞ்சுன்னு நினைச்சிட்டாங்க. ஆமாம். பட் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ங்கிற வகையில் வி ஷுட் கண்டினியூ, வி ஷுட் டிராவல். சில்ட்ரனோட ரிசல்ட் என்ன நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் சக்ஸஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வரும். பட் அந்த ஃபாலோ அப்போ அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. சரி, இப்போ அதை தொடர்ந்து கேட்டோம்னா கூட ஒரு சின்ன கொஸ்டின், இப்போ நம்ம அகாடமியில் அந்த அளவுக்கு இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறோமா சார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? வந்து நம்ம சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவுமே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கணும்னு ஒரு மோட்டிவ் வச்சுருக்கோம். ஏன்னா பே பண்ணுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதுக்கான சர்வீஸ் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இன்ஸ்டியூட்டை ரன் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு அது எல்லாமே அனலைஸ் பண்ணி வீக்லி ரிப்போர்ட் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சௌகரியங்கள் வந்து இருக்கணும், நம்மக்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்ஸ்டியூட் ரன் பண்ணணுங்கிறத நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். அதனால் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. நீட்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா எல்லாத்துக்குமே வந்து முன்னாடி ஏகப்பட்ட டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு மக்களே அவங்க வந்து எஜுகேட் ஆகிட்டாங்க, நீட்டை பற்றி ஒரு ஐடியா வந்துருச்சு. இருந்தாலும் வாட் இஸ் நீட்னா என்ன, அது அதோட ஃபங்க்ஷன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? நீட் வந்து தான் எல்லாத்துக்குமே இப்போ தெரியும். ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக நீட்டு கேன்சல் பண்ணணும்னு சொல்லி பொலிட்டிக்கல் லெவல்லே ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்துட்டாங்க. கண்டிப்பாக சார். பட் அதையும் தாண்டி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும், சின்சியராக ப்ரோ பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ நான் வந்து இங்கே நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீட்டு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக. ஏன் நான் இன்ஸ்டியூட் ரன் பண்ணுறதுனால கிடையாது, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டு, அவங்க ஆட்டிடியூடு, அவங்க எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்க எவ்வளோ டிசிப்ளினான விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ நல்ல பழக்கங்கள்லாம் வந்து கையாளுருக்காங்க அப்படிங்கிறலாம் பார்க்கும்போது எனக்கு அது தேவைன்னு தான் தோணுது. கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு பிளானிங், கரெக்டாக கான்செப்ட் கிளாரிட்டி இல்லாதவங்களாலாம் நீட்டு கிளியர் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்களால் பண்ண முடியும். கண்டிப்பாக. உண்மையாலுமே நல்ல குவாலிட்டியான அவுட்புட்டை தான் நம்ம நீட் எக்ஸாம் மூலியமாக கொண்டு வரோம், எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக நீட்டு தேவை. ஸோ அப்போ நமக்கு நார்மலாக இப்போ நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது அதே பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்களோட பேட்சில் தான் வந்து முத அந்த நீட் வந்துட்டு அடுத்த பேட்ச் நம்ம
2வது பேட்ச் நம்ம பசங்களாம் எழுதிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு எல்லாம் அப்போ வந்து இருந்த டைமே பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு 40 to 50 days தான் டைம் இருந்துச்சு. 12th எக்ஸாம் முடிச்சு 50 நாள் தான் டைம் இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னோம்னா இது வெறும் 30 daysல கிராக் பண்ணிடலாம், 40 daysல கிராக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ காமனாக பீப்புளுக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னு பார்த்தா, ஒரு நீட்டில் ஒரு கேண்டிடேட் வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் எவ்வளோ நாளில் அந்த நீட் எக்ஸாம் வந்துட்டு போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணி அவரால் எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும். ஸோ நீட்டுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. டைம் தான் நான் கேட்குறேன். டைம் அதில் என்ன எஃபர்ட்ஸ் போடணும்? டைம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 11th and 12th போர்ஷன் தான் நீட்டுக்கான சிலபஸ். ஸோ 11th and 12th போர்ஷனை ப்ராப்பராக முடிக்கணும், படிச்சிடணும். கண்டிப்பாக தெளிவாக எல்லாமே லைன் பை லைன் ப்ராப்பராக படிச்சிருக்கணும் நீட்டில் நல்ல மார்க் எடுக்கணும்னா. ஸோ அஃப்கோர்ஸ் 11th and 12th 2 years தானே நம்மளோட ஆக்சுவல் இருக்கக்கூடிய நேரம் வந்து காலம் வந்து 2 வருஷம். ஸோ அந்த 2 வருஷத்தில் ஒருவேளை நீங்கள் படிக்க தவறிருந்தால் 40 நாளெல்லாம் கிளியர் பண்ண முடியாது. 40 நாள்லாம் வந்து கிராஷ் கோர்ஸில் வந்து 40 நாளில் வந்து படித்து கிளியர் பண்ண முடியாது. பட் அந்த 40 நாள் ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் நம்ம அதுக்கான ரிஸ்க் எடுத்து படிக்கணும். எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு டவுட் வருது. ஏன்னா இப்போது +2 முடித்தவங்க தே ஹேவ் நோ இஷ்யூ, ஒரு 3 to 4 months இருக்கும், படிப்பாங்க, நீட் போய் அப்பியர் ஆவாங்க, நோ இஷ்யூஸ். ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா they should repeat. அது ஃபெயில நீங்கள் சொல்கிறது இதில் 12th ஃபெயிலா இல்லை நீட்டில் சொல்கிறேன். நீட்டில் ஃபெயில். ஓகே, 12th பாஸ் ஆகி நீட்டுக்கு அப்பியர் ஆகிறாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ அவங்க 1 year வெயிட் பண்ணணும் திருப்பி அந்த எக்ஸாம்க்காக. ஸோ அந்த இயர் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா, எத்தனை வருஷம் எழுதலாம்? ஒவ்வொரு தடவையும் ஒருத்தங்க ஃபெயில் ஆகிட்டே இருந்து அவங்க விடாமுயற்சியோட போராடிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு ஏஜ் கேட்டகரி இருக்கு. ஏன்னா இப்போ மற்ற எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஏஜ் கேட்டகரி இருக்கு, லிமிட் இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நீட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அன்லிமிட்டட் அட்டெம்ப்ட். கண்டிப்பாக நம்ம 50 வயசுல கூட நாங்கள் 2 பேரும் எழுதலாம். உங்களுக்கு டாக்டர் தான் ஆகணும், யாருக்காவது ஒருத்தர் ஊசி போடணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ணி டாக்டர் ஆகிட்டு பண்ணணும்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சு தான் ஆகணும். எம்பிபிஎஸ் கிளியர் பண்ணிட்டு எத்தனை வயசானாலும் ஏஜ் இருந்துட்டு அதுக்கு ஒரு ஃபேக்டரே கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. எனக்கு என்ன டவுட் தான் சார், இப்போ இதே நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸில் 1100 மார்க்குக்கு நாங்கள் எக்ஸாம் எழுதணும், இப்போ 600 எழுதுறாங்களா? 600 மார்க்குக்கு எழுதுறாங்கன்னா இப்போ நீட்டுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்காது இல்லையா டாக்டர் போகிறதுக்கு? இல்லை, ஆமாம். ஏன்னா நம்ம தான் இப்போ நீட்டுங்கிற ஒரு கான்செப்ட் உள்ளே கொண்டு வந்ததுனால போர்டு எக்ஸாமோட மார்க் வந்து எம்பிபிஎஸ் சீட்டுக்கு நம்ம கவுன்சிலிங் தமிழ்நாடு கவுன்சிலிங் மூலியம் போக முடியாது, எடுத்துக்கலாம். ஸோ நீட்டு பேஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே போய் ஆகணும். ஸோ அப்படி இந்த இப்போ நீட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ ஒருத்தர் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே கூட அவர் 12th பயாலஜி குரூப் எடுத்திருந்தாருன்னா ஒரு அட்டெம்ப்டிங் சான்ஸ் இருந்தால் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு படித்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி டாக்டர் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக 11th 12th நீங்கள் வந்து பயாலஜி எடுத்துருக்கணும். இந்த ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம் அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ இந்த கேள்வி என்கொயரி நிறைய பேர் வருவாங்கல்ல. ஆமாம், ஏன்னா அடுத்து எக்ஸாம்ஸ் வேறு போகிறனால நீங்கள் ஒரு டிப்ஸாக சொன்னீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து நான் இந்த சார் நீட்டுக்கு நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த சப்ஜெக்ட் எப்படி சார் படிக்கிறது, எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியல சார் அப்படிங்கிற கேள்வி ஆரம்பத்தில் வரக்கூடிய விஷயமா இருக்குது. இன்பிட்வீன் த ப்ரோக்ராம் நடுவில் வரும், ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் இந்த கேள்வி வரும். எப்படி அதெல்லாம் கூட சர்ப்ரைஸ் கிடையாது, எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி வரும் சில குழந்தைங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பயம் பதட்டத்தினாலே இந்த கேள்வி கேட்குறாங்க. பட் அதையும் தாண்டி ப்ராப்பரான மெத்தடில் அவங்க படிக்காமல் விட்டதுனால சரி ஏதோ கையில் கிடைக்கிது ஒரு புக்கு படிக்கலாம் மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் இந்த கேள்வி அவங்க மைண்டுக்கு வந்துடுது. ஸோ அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. பட் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஆரம்பத்திலேயே ஒரு 15 நாள் எப்படி படிக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் 15 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபிசிக்ஸ் எப்படி படிக்கணும், கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும், ஒவ்வொன்றா நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் மெத்தட்ஸ் இருக்குது அதுக்குன்னு. இப்போ அதுக்கு தான் கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் தேவை. கண்டிப்பாக தனியாக வந்து நம்ம இது பண்ணணும். இந்த டவுட்டு எனக்கு வந்துச்சு. ஏன்னா ஒருத்தங்க செல்ஃப் ஸ்டடி மூலிமா நீட்டை கிளியர் பண்ண முடியுமா? எதுக்காக வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூட்டை நம்ம அப்ரோச் பண்ணுறோம்? ஏன்னா நமக்கு புக்ஸ் இருக்கு, 11th 12th நான் வந்துட்டு பயாலஜி எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா படிச்சேன்னா நம்ம படிக்கல, படிச்சிருந்தா எனக்கு ஒரு வேலை அதை பத்தின ஒரு பவுண்ட் கிடைச்சிருக்கும். ஏன்னா அந்த புக்ஸ்ல இருந்தா எப்படி கொஸ்டின்ஸ் வரப்போகுது. நான் ஏன் செப்பரேட்டா ஒரு இன்ஸ்டியூட் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணி நான் டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் நான் ஏன் நீட்ல போய் அப்பியர் ஆகணும்? என்னால செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கிறேன். இன்னொரு டவுட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சார், இப்போ நம்மள மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கனால அவங்களே ஹவு டு ப்ரிப்பேர் நீட்னு 8 மணி நேரம் போட்டு அதுலேயே வந்து இந்த ஒரு 10 மணி நேரத்தை பார்த்தா போதுங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ இப்போ நார்மலாக திங்க் பண்ணுறது அப்படி தான், நான் ஏன் போய் ஃபீஸ் பே பண்ணி நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் உட்காந்து படிக்கணுமா, என்னால் வீட்டில் யூடியூப்ல படிக்க முடியாதா அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் இதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். நான் வந்து கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டியூட்லாம் போகாமல் என்னோட ஓன் ப்ரிப்பரேஷனில் தான் நான் வந்து இதை பண்ணினேன். இப்போ நான் வந்து எம்எஸ்சி மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு 1 year அதுக்கு பிரேக் எடுத்து என் வீட்டில் உட்காந்து நான் ப்ராப்பராக பண்ண விஷயங்கள் தான். அப்போ அந்த இடத்துல எனக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவைப்பட்டுச்சு. நான் ஒருவேளை அந்த மெச்சூரிட்டி எனக்கு 12th படிக்கும் போது இருந்திருந்தா
இந்த மாதிரிலாம் பண்ணணுமாட்டிருக்கு அப்படின்னு எனக்கு யாரோ சொல்லியிருந்தாலோ இல்லை எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருந்துச்சுன்னா நான் 1 இயர் வீட்லேயே உட்காந்து IIT JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருப்பேன், அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருக்கலாம், இல்லை MBBSக்கு AIPMT இருந்துச்சு ஒன்றப்போ ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்னு அது கிளியர் பண்ணியிருக்கலாம். அந்த மெச்சூரிட்டி எனக்கு அந்த டைம் கிடையாது. இருக்காது கண்டிப்பாக. ஒன்று. ஸோ அந்த மெச்சூரிட்டி தேவை. அந்த எந்த மாதிரி படிக்கணும், ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி படிக்கணும், கொஸ்டின்ஸ்லாம் எங்கேருந்து போட்டு பார்க்கணும், ஸோ ஒரு கைடன்ஸ்க்கு ஒரு பர்சன் வேணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக ஒன்றா கைடன்ஸ்க்கு ஒரு பர்சன் தேவை, ப்ராப்பரான கரெக்டான பர்சன் தேவை. இல்லை நம்மளாவே நம்மளை செதுக்கிக்கணும், அந்த லெவலுக்கு செதுக்கிக்கணும். கண்டிப்பாக 100ல் 2 ஒருத்தரால முடியும். ஏன்னா அந்த ஏஜ்ல அந்த மெச்சூரிட்டி வேணும் இல்லை. ஆனால் சில பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ என்னோட குழந்தைக்கு மேபி நான் கைட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஹேண்டில் பண்ண பேரண்ட்ஸோ கைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் உட்காந்து படிக்க முடியாமலாம் கிடையாது. பட் இது நம்ம அசஸ் பண்ணிக்கணும், இதுக்கு நம்ம தயாரா அப்படின்ட்டு. அது ஒன்று. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம், இப்போ பப்ஜி, வேற என்னென்ன கேம்ஸ் வந்து ஃப்ரீ ஃபயர், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூட் பண்ணிடுது குழந்தைங்கள. கண்டிப்பாக நேரத்தை எடுத்துக்குது. ஆனால் 2K கிட்ஸ் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படியாவது கிளியர் பண்ணுறேன், வீட்டில் உட்காந்து கிளியர் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. 1 வாரம் 2 வாரம், 3வது வாரம் என்ன ஆகும்னா அந்த ஃபயர் அப்படியே டவுன் ஆயிடும். ஆமாம், அது நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்து தெரியாமல் 1 வருஷம் வீட்லேயே உட்காந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது மாதிரி அட்மிஷன்லாம் வரும்போது நான் கேட்பேன், போன வருஷமே ஜாயின் பண்ண வேண்டியதாண்டா, ஏன்டா போன வருஷம் என்ன பண்ணலையாடா அப்படின்னு கேட்கும்போது, சார் 1 வருஷமே வீட்லேயே உட்காந்து படிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன் சார் அப்படிமா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் என்னோட சஜஷன் என்னவாக இருக்குன்னா, கண்டிப்பாக ஒரு பெட்டர் கோச்சிங் இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணி படிக்கணும். இன்ஸ்டியூட்டுன்னு பார்க்க போனால் ஒரு பேரண்ட்டு தான் கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் 12th முடிச்ச சைல்டு இருந்துட்டு கூட்டிகிட்டு வந்து ஒரு பேரண்ட்டும் ஒரு இன்ஸ்டியூட் நம்புவாங்க, ஆஸ் வெல் அஸ் அந்த ஒரு சில்ட்ரனும் அந்த இன்ஸ்டியூட்டை நம்புவாங்க. ஒரு ஃபியூச்சரில் இப்போ நீங்கள் இருந்துட்டு உங்களோட சைல்டு இருந்துட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நீட் ஆகட்டும், ஒரு JEE ஆகட்டும், அந்த இன்ஸ்டியூஷன் கொண்டு போய் சேர்க்குறீங்க. அப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கணும், நான் இவ்வளோ பே பண்ணுறேன்ல, நீங்கள் இந்த இதெல்லாம் எனக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்கறது வந்து 1 இயரோட ப்ராஜெக்ட். இது 1 நாள்லேயோ 2 நாள்லேயோ முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த 1 இயர் ப்ராஜெக்டில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுவாங்க. ஒன்று படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அப்போ வீடு மாதிரி இங்கே தங்கியிருக்கணும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நாங்கள் தான் பார்த்துக்கணும், அவங்களுக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆனாலும் நாங்கள் தான் பார்த்துக்கணும். ஸ்டடீஸில் அவங்களோட நாலேஜ் வந்து கெயின் ஆகிறதுக்கான வேலைகளை நாங்கள் செய்யணும். கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ப்ராப்பராக நான் சொன்ன மாதிரி செதுக்கணும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. அப்போ நான் தான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் அவங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ இதில் முக்கியமான பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராப்பர் ஷெட்யூல் இருக்கா, இந்த 1 வருஷத்துக்கு இன்ஸ்டியூட் வந்து கரெக்டான மெத்தடில் வந்து கொண்டு போகிறாங்களா, டெய்லியும் டெஸ்ட் இருக்கா, டெஸ்ட் மேண்டேட்ரி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஸ்கில் எங்கே டெவலப் ஆகும்னா, எதில் நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம போய் எந்த ஃபீல்டில் விளையாட போகிறோம், நீட் எக்ஸாம் ஹாலில் தான் உட்காந்து கிளியர் பண்ண போகிறோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஆமாம், அதுக்கான பயிற்சிகள் நம்ம பல விஷயங்கள் கொடுத்து தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி டெஸ்ட் இருக்கணும். ப்ராப்பராக அந்த டெஸ்ட்டு எப்போ எழுத முடியும் ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்கணும். ஆமாம், ஒழுங்காக சொல்லி கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ பின்னாடியே அவங்களை ஃபாலோ பண்ணணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கடைசி 2 மாதமாக நைட்டு ஒரு 12:30 1 o'clock வரைக்குமே நைட்டு ரவுண்ட்ஸில் தான் இருப்பேன். இந்த லாஸ்ட் இந்த 2 மாதம். இப்போ நேற்று கூட ரவுண்ட்ஸ் தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா May 5 எக்ஸாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி பர்சனலைஸ்டாக இருக்கணும். இப்போ என்னோட குழந்தைங்க எனக்குன்னு ஒரு சன் ஒரு டாட்டர் இருந்தாங்கன்னா என்ன பண்ணணுங்கிற விஷயங்கள் நான் பண்ணணும். கண்டிப்பாக. அதுக்கு தான் நம்ம வாங்குகிறோம். பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 5000 பேர் 6000 பேர் படிக்கிற இடம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னாச்சு, என்ன மார்க் வாங்குறாங்க, எங்கே உட்காந்துருக்காங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் மாஃபியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கான விஷயங்களை செய்யறது இல்லை, நிறைய இடத்துல செய்யறது இல்லை. ஸோ இதை வந்து பெரிய ஸ்கேலாகவும் நம்ம ஆக்கக்கூடாது. பெரிய ஸ்கேல் ஆக்கணும்னா என்ன மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கணும். ஏன்னா நாங்கள் இப்போ அடுத்து நான் அந்த கொஸ்டின் தான் கேட்கலான்ட்டு இருந்தேன். ஏன்னா இந்த இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமாம், நம்மளே டிஸ்கஸ் பண்ணப்ப சொல்லியிருப்போம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சென்னையில் வந்துட்டு CA அகாடமி சூஸ் பண்ணி போகும்போது வந்துட்டு பல்காக ஃபீஸ் கட்டிட்டு இந்த மாதிரி முதல்ல ஸ்டே கொடுக்குறது, ஸ்டேக்கு வர அடுத்து. ஆனால் இப்போ கோச்சிங் வந்து நாங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு 15 பேர் வச்சு தான் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்டியூட்டில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, மொத்தமாக ஒரு AV ரூம் மாதிரி வச்சு செட் பண்ணி அதில் ஒரு 300-400 பேர் ஒரு கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிடுறாங்க. டெய்லி ஒரு கல்யாண மண்டபம் சென்னையில் புக் பண்ணிட்டு ஒரு CA அகாடமியில் 400
பேர் 800 பேர்னு உட்கார வச்சு அவன் சொல்கிறான் நான் 800வது பர்சன் தான் பின்னாடி உட்காந்துருக்கேன். அது நல்ல இன்ஸ்டியூட் தான், கொஸ்டின் பேப்பர்லாம் சூப்பராக தருவாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் நோட்ஸ் முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட எழுதி வாங்கி தான் பண்றேன். ஸோ ஒரு நேம் அண்ட் ஃபேம், இந்த இன்ஸ்டியூட்னா கண்டிப்பா டாக்டர் ஆயிடலாம், இந்த இன்ஸ்டியூட்னா கண்டிப்பா சிஏ ஆயிடலாம்னு ஒரு அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேங்க. நீங்க மேபி அவங்க வந்து 5000 பேர் 4000 பேர் எடுக்கிறதுனால டாப் கிரிமி லேயர் வந்து ஒரு 100 பேர் 200 பேர் இருப்பாங்க, ஒரு 500 பேர் 600 பேர் இருப்பாங்க டாப் கிரிமி லேயர். அவங்கள நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலும் படிச்சிருவாங்க. அதனால இன்ஸ்டியூட் என்ன பண்ணுதுங்கிறது தான் இங்கே மேட்டர். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கிறது வந்து இங்கே வந்து நான் இப்போ என்னோட பாலிசியே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இவ்வளோ வாங்கியிருக்காங்க, என் குழந்தைங்க இவ்வளோ வாங்கியிருக்காங்க அவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக. பட் அதுக்கு நான் பின்னாடி நின்றுருக்கேன், அதுக்கான சில விஷயங்கள் செஞ்சுருக்கேன். அதுக்கு நான் சர்வீஸ் எனக்கு பே பண்ணுறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எனக்கு பே பண்ணுறாங்க, அதுக்கான சர்வீஸ் கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் தாண்டி பர்சனலைஸ்டு இருக்கணுங்க. அது வந்து அதுதான் வந்து நான் பார்ப்பேன் முக்கியமாக. கண்டிப்பாக அது நான் எப்போவுமே சொல்லுவேன். நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பேஸ்ட் வாங்கினோம்னா கூட அந்த பேஸ்ட்டில் வந்து என்னென்ன ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க, அதுக்கு குவாலிட்டி எப்படி இருக்குது, லைஃப் பொருட்கள், ஆமாம் நமக்கு எவ்வளோ அது பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எவ்வளோ யோசிக்கிறோம். ஆனால் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் யாரோ சொல்கிற வார்த்தை கேட்டுட்டு டக்குன்னு படிப்புக்கு செலவு பண்ணுறது தப்பு கிடையாதுங்க, ஆனால் கரெக்டாக செலவு பண்ணணும், கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும். ரைட். அப்போ அடுத்த கொஸ்டினாக பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம ஸ்டே வந்துட்டு இப்போ நீங்கள் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம், நம்ம தெரியும், நம்ம இன்ஸ்டியூட் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம், நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னோம்னா அது ஒரு பெரிய மைண்ட் செட் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. வந்து எப்படின்னா நம்ம என்ன தான் போய் படித்தாலுமே அந்த சாப்பிட்ற ஃபுட்லேருந்து ஸ்டே பண்ணுற இடங்கள்லேருந்து க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருந்தால் ஸ்டடிஸ் வரும்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு எந்த மாதிரி சார் பண்ணிருக்கோம்? நம்மளது ஹாஸ்டல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுட்டு வந்து வீட்டு சமையல் மாதிரி தான் நம்ம ப்ராப்பராக செஞ்சு கொடுப்போம். எக்ஸ்ட்ரா மசாலாலாம் இல்லாமல் ப்ராப்பராக நீட்டாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்லையும் பார்த்தீங்கன்னா 1 இயர் என்னோட கமிட்மெண்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டு வெளியே போகணும். இப்போ எனக்கு எங்கள் அப்பா வந்து எப்போவுமே சொல்லுவார், நீ படிக்கணும்னு நினச்சின்னா வெறும் தண்ணியும் பிரெட்டும் தொட்டுட்டு சாப்பிட்டாச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். நான் அந்த அளவுக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸை பண்ண சொல்ல மாட்டேன், பட் அந்த மைண்ட் செட் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மைண்ட் செட் இருக்கும் பொழுது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் அதெல்லாம் தாண்டி எங்களோட கடமை, ஏன்னா அதுக்கான ஃபுட் ஃபீஸ் வாங்குறோம், ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறோம், அதுக்கான விஷயங்கள் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். க்ளீன் அண்ட் நீட்டாக அதெல்லாம் நம்ம அகாடமியில் அதெல்லாம் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துப்போம். சரி, ஓகே. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இப்போ நிறைய பேர் பார்த்தா இங்கே நீட் எக்ஸாமில் எழுதி ஃபெயில் ஆகிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. திருப்பி அப்ராடில் வந்து அங்கே அந்த நீட் இல்லை, வெறும் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும், நாங்கள் அப்ராடில் போய் படிக்கிறோன்னு சொல்லி சில இடத்துல இருக்குது. ஆமாம், நிறைய கண்ட்ரிஸ், ரஷ்யா, சைனா. நம்ம ஃப்ரெண்டே ஒருத்தர் வந்து உக்ரைன்ல படிச்சாரு. அவருக்கு என்ன சினாரியோ ஆச்சு அப்படின்னா அவர் அங்க போய் படிக்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வார் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் படிக்க முடியாம, அது கூட நம்ம வார்னு ஒரு ரீசன் சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்க என்னதான் அங்க 5 வருஷம் டாக்டரே படிச்சு முடிச்சுட்டு வந்தாலுமே இங்க நம்ம ஊர்ல வந்து வைக்கிற அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொன்னாங்க சார், அதோட டெக்னிக்கல் நேம் எக்ஸிட் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸிட் எக்ஸாம்ல வந்துட்டு பாஸ் பண்ண முடியாம அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 5 வருஷம் கம்ப்ளீட்டா டாக்டர் படிச்சிட்டாங்க, ஆனா அவங்களால இங்க வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ ஒரு நீட் படிச்சிருக்கிற ஒரு கேண்டிடேட்டா இருந்திருந்தா கண்டிப்பா இதை கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? ஆர் நீங்க எது ப்ரிஃபர்னு பாக்குறீங்க? ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுப்போம். வெளியே போய் படிக்காம, அப்ராட் போய் படிக்காம இந்தியாவிலே நம்ம வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக நீட் தேவை. இங்கே நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ நல்லா படித்து இந்த 1 இயர்லேயே நல்லா படித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி ஒழுங்காக ப்ராப்பராக எக்ஸாம் கொடுத்து நல்ல கட் ஆஃப் கிளியர் பண்ணாங்கன்னா நமக்கு சீட்டு கிடச்சிற போது அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு அப்ராட் யார் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி ஆஃப் குரூப்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து 12th முடித்த உடனே டேரெக்டாக அப்ராடுக்கு விசா எடுத்து கிளம்பிடுறது, போட்டு கிடைக்கும். அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு. இன்னொன்று வந்து இங்கே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி 1 இயர் கஷ்டப்பட்டுட்டு முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு 1 வருஷம் எனக்கு எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லையோ, இல்லை எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் இஷ்யூஸோ, இல்லை எனக்கு அதுக்கான மைண்ட் செட் இல்லையோ, ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம், அப்ராட் போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ 2 குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது கேட்டகரி 1 வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி நீட்டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறலாம் கற்றுக்கிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க நல்லாவே படிப்பாங்க. அங்கே போய் 5 இயர்ஸ் கண்டிப்பாக நல்லாவே படிக்க முடியும். திரும்பி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் எழுதணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் முன்னாடி கிடச்சிருச்சு இல்லையா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறனால அப்போ ஈஸியாக அதை கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அட்வான்டேஜஸ் இருக்குது. நீங்கள் 1 இயர் கஷ்டப்படணுங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டு. ஜஸ்ட் லைக் தட் வந்து சரி காசு இருக்கிறதுனாலையோ நம்ம ஏஜ் நம்மளோட டைமை வீணடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனாலையோ நம்ம உடனே போய் படிக்கிறது வந்து நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், பட் அது தவிர்க்கப்படலாம். ஆமாம். ஓகே.
நிறைய பேர் எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் சடனாக வந்துச்சு சார். என்னன்னா சில பேர் வந்து பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி இந்த டாக்டருக்கு படிக்க வைப்பாங்க. தவறு, ரொம்ப தவறு. அது எப்படி பாக்குறீங்க? அவங்க தவறு செய்யறது இல்லாம அந்த பேர்டன் எங்க மேல சுமத்திடுறாங்க. ஆக்சுவலா மேபி பேரண்ட்ஸுக்கு ஆசை இருக்கலாம் கண்டிப்பா. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்களோட வாயில இண்டிவிஜுவலாக சரி நான் படிக்கிறேன், நான் ஒரு வருஷம் கஷ்டப்படுறேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸ் அவங்கள தள்ளக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. அந்த மைண்ட் செட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நாங்கள் அட்மிஷன் எடுக்கும் பொழுதே அதை கேட்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து நீட் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வில்லிங் இருக்கா. பேரண்ட்ஸ் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா இருக்கு அப்படிம்பாங்க. அவங்க இருக்கிறதுனால நீங்கள் சொல்லாதீங்க, எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அட்மிஷன் கவுன்சிலிங்கே கொடுப்போம். கண்டிப்பாக சார். ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற குழந்தைங்களை தான் எங்களால் ட்ரெயின் பண்ண முடியும். ஆமா, இல்லைன்னா அவங்க வந்து ஒரு ஆப்சன்ஸ் மென்டாலிட்டியில இருப்பாங்க. மைண்ட் செட்டை வந்து ஏற்படுத்திக்கிறதும் தவறு கிடையாது. ஆனா முழுமையா டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் சரி படிக்கணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் நடுவுலாம் வந்து நம்ம மற்றதெல்லாம் போட்டு சேஞ்ச் பண்ணிட்டு கூடாது. அதுதான் பேர்டன் ஆகுது ஸ்டூடெண்ட்க்கு, அதுதான் ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுது. அது பண்ணவே கூடாது. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டினா பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் இருக்க டவுட் வந்துட்டு இப்போ நீட்லயும் இந்த கேஸ்ட் முறைப்படி தான் வந்துட்டு சீட்ஸ் கொடுக்குறாங்க, கேட்டகரியில தான் இருக்கு. ஸோ இப்போ எந்தெந்த கேஸ்ட் எவ்வளவு மார்க் எடுத்தா வந்துட்டு நீட்ல எலிஜிபிலிட்டு நம்ம, ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நீங்க மாறும்னு சொன்னீங்க, நம்ம போன வருஷம் ஒரு அடிப்படையில் இருக்கிற நாம்ஸ் மட்டும் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். போன வருஷத்துல வந்து இப்போ டேட்டாஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க், பிசிக்கு ஒரு 58, அந்த அதுக்கு மேல மார்க் தேவை. 568 மினிமம் அவுட் ஆஃப் 720. இப்போ இது வந்து அப்ராக்சிமேட்டா வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் போயிருக்கும். நிறைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு தம்ப்நெயிலா போட்டு பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இந்த வருஷம் நான் மார்க் ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன் அப்படின்லாம் போடுவாங்க. அதெல்லாம் சும்மா டுபாக்கூர், அதெல்லாம் நம்பாதீங்க. கொஸ்டின் பேப்பர் பொறுத்து, காம்படிஷனை பொறுத்து இந்த கட் ஆஃப்லாம் வேரி ஆகும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் ரைஸ் ஷூட்டை போயிடும். கொஸ்டின் பேப்பர் ரஃபாக கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப கட் ஆஃப் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட பொதுவான கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 620க்கு மேலே, 610க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். 610க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். 720க்கு அப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். பிசி கேட்டகரியாக இருந்தாங்கன்னா 570க்கு மேலே கன்ஃபார்மாக இருக்கணும். 570, 575க்கு மேலே, 575 அது 575 கட் ஆஃப் நீங்கள் வச்சுக்கலாம். 575 மேலே கன்ஃபார்மாக இருக்கணும். மோரலஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து ஆவரேஜாக ஒரு கொஞ்சம் டஃபாக வந்திருந்தா கூட மிட் லெவலில் 575க்கு மேலே இருந்தால் சேஃப் ஜோன். அதே மாதிரி அடுத்தடுத்தது குறைஞ்சிட்டே வரும். எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எம்பிசி நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் ஓபிசி மட்டும் தான் சொல்லியிருப்போம். தமிழ்நாடு லெவல் எம்பிசி ஒரு கேட்டகரி இருக்கு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 545க்கு மேலே கன்ஃபார்மாக எடுத்துருந்துருக்கலாம், சேஃப் ஜோனில் இருக்கலாம். சேஃப் ஜோன். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 500க்கு மேலே ஒரு 475 to 500க்கு மேலே இருந்தால் சார். இப்போ May 5 இருந்துட்டு நீட் எக்ஸாம் வருது இல்லைங்களா? சப்போஸ் நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு வச்சுக்குவோம். நான் இருந்துட்டு ஒரு பயாலஜி முடிச்ச ஸ்டூடெண்ட், ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா, எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் இந்த டைம், அதாவது அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்களா, அப்போ வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும். என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன எல்லாம் படிச்சிட்டோமா நம்மளாலே நிறைய கேள்வி கேட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்டேஜை எப்படி அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் அந்த எக்ஸாம் டைமுக்கு என்ன டைமில் அவங்க ப்ரெசென்ட் ஆகணும், என்னென்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க மேனேஜ் பண்ணி எப்படி அந்த எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கிடைச்சாங்களா? ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி சமயத்தில் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போது கிட்டத்தட்ட இப்போது 19th, நாளைக்கு 19th, நம்ம 18th ஏப்ரல் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து புதுசாக எதுவும் படிக்கக்கூடாது. ஆல்ரெடி என்ன படித்தாங்களோ அதை திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் புதுசாக எதுவும் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடாது. ரிவிஷன் படித்ததே திரும்ப படித்தாவே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, May 4th அன்னைக்கு என்ன பண்ணணும், May 5th அன்னைக்கு என்ன பண்ணணும். May 4th வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்டு, ஸோ 10 மணிக்கு படுத்துடணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6-6:30 வரைக்கும் நீங்கள் எப்போ தூக்கத்துலேருந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கிறீங்களோ, நம்மளா எப்போ எந்திரிக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம, ஏன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இன்னொன்று மத்தியானம் தூக்கம் வராமல் இருக்கணும். ஸோ மத்தியானம் தூக்கம் வராமல் இருக்கணும்னா காலையில் வந்து கொஞ்சம் நேரமாக, ரொம்ப ஏர்லியாக எந்திரிச்சிட்டிங்கன்னா காலையில் மத்தியானம் கண்டிப்பாக டயர்ட் ஆகிடும். ஸோ தயவு செஞ்சு ஒரு 6:30, 7க்கு கூட நீங்கள் எந்திரிங்க. ஏன்னா பரீட்சை 2 மணிக்கு தான், மதியம் 2 மணிக்கு தான். பட் சென்டருக்கு நம்ம வந்து ஒரு 12 o'clockலாம் சென்டரில் இருக்கணும். சார், ஃபுட் ஹேபிட்ஸ் வந்துட்டு காலையில் என்ன சாப்பிட்டா பெட்டராக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? காலையில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸு, டைஜஷன் வந்து ப்ராப்பராக ஆகிற மாதிரி இட்லி சாப்பிடலாம். ரொம்ப மசாலா இல்லாமல் சாம்பார், பிளெயினாக இருக்கக்கூடிய, மசாலா கம்மியாக இருக்கக்கூடிய சாம்பார். இட்லி வந்து பெட்டர். ஃப்ரெஷ் ஜூஸ் இது மாதிரி நல்லா சாப்பிடணும். ஒரு 4-5 இட்லியாச்சும் சாப்பிட்டு போங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனர்ஜி தேவை நமக்கு.
மதியான டைமில் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மைண்ட் செட் இருக்காது. ஓகே. ஸோ நிறைய பேர் மதியானம் லஞ்சை ஸ்கிப் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணக்கூடாது. ஸோ காலையிலையும் நல்ல டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டு மதியான டைமில் கொஞ்சமாக ஃபுட் எடுத்துக்கணும். கண்டிப்பாக எனர்ஜி தேவை நிறைய. அப்புறம் எல்லாத்துக்கும் இன்னொரு டவுட் இருக்கும் என்னன்னா, இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. பட் நான் எப்போவுமே என் ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன சொல்லுவேன்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹால்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹாலில் போய் உட்காந்துக்குங்க. 3 hours டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தீங்கன்னா 5 நிமிஷம் போயிடும். அதனால் முன்னாடி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெஸ் கோடு பற்றி கேட்டிருந்தாங்க. ட்ரெஸ் கோடு வந்து நீங்கள் நார்மல் பிளெயின் டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட் மாதிரியோ, நார்மல் பிளெயின் பேண்ட்டு, எந்த ஒரு மெட்டல் பீசஸ் இல்லாத மாதிரி பட்டன்லாம் இருக்கக்கூடாது. ரிங் போடலாமா சார்? போடக்கூடாது. ரிங் எந்த ஒரு மெட்டல் பீசஸுமே. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடலாமா சார்? போடக்கூடாது. வாட்ச் சார், வாட்சில் இருக்கும். எலக்ட்ரிக் இருக்கக்கூடாது. எந்த பெல்ட் இருக்கக்கூடாது. பொறுமையாக இருங்கப்பா சொல்கிறேன். பெல்ட் போடக்கூடாது, வாட்ச்லாம் கட்டக்கூடாது, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் எதுவும் வச்சிருக்கக்கூடாது. மெட்டல் விஷயங்கள் எதுவுமே சம்மந்தப்பட்டது, ரிங்கோ இல்லை இயர்ரிங்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபுல் ஹேண்டு போட்டால் குற்றமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க அது குற்றம் கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் நம்மளை வந்து அசஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருப்பாங்க. செக் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. தேவையில்லாமல் டென்ஷன் இல்லைங்களா? அதனால் பேசிக் சிம்பிளான டிஷர்ட்டு, எந்த பிரிண்ட்டுமே இல்லாத மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடு. எதுலையுமே பெரிய பெரிய பிரிண்டட் ஷர்ட்ஸ்ல ஏதாவது போட்டு போயிடாதீங்க. நருட்டோ நாங்கள் கூட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபெதர்ஸ்னு பிரிண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் பண்ண முடியாது. அலோவ் பண்ண மாட்டாங்க. ரைட். ஸோ அது மாதிரி இதெல்லாம் பேசிக்காக இருக்கிற டவுட் சார். ஆமாம். அதே மாதிரி எக்ஸாம் ஹாலில் இந்த 3 hours தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு கொஷின் தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போகணும். ஸோ இதெல்லாம் நான் ரொட்டீனாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் சொல்லி அனுப்புறக்கூடிய விஷயங்கள். இந்த வீடியோ மூலிமா நிறைய பேருக்கு இது பலன் அடையும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு நிறைய தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலுமே கூட இதை திருப்பி பார்க்கணும். நிறைய பேருக்கு இது பலன் அடையும் போது கண்டிப்பாக சந்தோஷம். ஸோ அப்போ வந்து இப்போ நமக்கு 5ஆம் தேதி வந்துட்டு நீட் எக்ஸாம் வந்துட்டு நடக்குது இல்லையா சார்? அது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஒரு கிறிஸ்பாக வந்துட்டு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மே 5ஆம் தேதி நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. கூல் ஹெட்டோட நீங்கள் படித்தது பேஸ் பண்ணி தான் எக்ஸாமில் வரும் அப்படின்னு நம்பிக்கையோட திரும்ப படித்த விஷயங்களை வந்து நல்ல ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணிவிட்டு, அப்படி மார்க் வந்துடுமோ இப்படி மார்க் வந்துடுமோ, அப்பா அம்மா இப்படி சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுலேயுமே மைண்டில் எடுத்துக்காமல், சில குழந்தைங்களாம் 2 வருஷம் படிக்கிறீங்க, 3 வருஷம்லாம் படிக்கிறீங்க நீட் எக்ஸாம். ஸோ அவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா பேர்டன் இருக்கும். ஏன்னா 2 வருஷம் 3 வருஷம்லாம் எடுத்து படிக்கிறதுனால தயவு செஞ்சு எந்த பேர்டனுமே சுமையில் எடுத்துக்கவே கூடாது. ஜாலியாக சிரிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும். அந்த ஜாலியாக நீங்கள் போய் எக்ஸாம் எழுதினாவே 50 மார்க் சேர்ந்து வரும். அதுதான் என்னோட கான்செப்ட். எப்பவுமே கண்டிப்பாக அது மாதிரி பண்ண முடியும். எனக்கு என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சதே தப்பாக தான் எழுதுவீங்க. மற்றவங்கள பார்க்கக்கூடாது. உங்களோட பேப்பரை பாருங்கள். ஏன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக ஒருத்தவங்க போவாங்க, ஒருத்தர் ஸ்லோவாக போவாங்க. காப்பியில் இல்லை சார். அந்த என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா நாங்கள் செமஸ்டர் போய் உட்காருவோம். மற்றவங்களை உட்கார்ந்து இருக்கப்ப பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்குவானுங்க, பேஜ் வாங்கி எழுதுவானுங்க. இன்விஜிலேட்டர் இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நான் நீட் எக்ஸாமில் நிறைய சென்டர்ஸ் போடுவாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்விஜிலேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் வேற மாதிரி இருக்கும். சில இன்விஜிலேட்டர்ஸ்லாம் கத்துவாங்க, டைம் ஆயிடுச்சு 5 minutes, நம்மளுக்கு பயமா இருக்கும். அதெல்லாம் வந்து காதில் வாங்கிக்கூடாது. அது ரொம்ப நல்ல பாயிண்ட். மற்றவங்க என்வரான்மெண்ட் வந்து விஷயம்ல நீங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருங்க, யாரையும் பார்க்காதீங்க, உங்க பேப்பர் பாருங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட சென்டரில் வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து வந்து தங்கி படிக்கிறாங்க. நம்ம சென்டரில் என்ன பண்ணுவோம்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே நம்ம தான் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நாமக்கல் சென்டர்ஸில் எக்ஸாம் எழுத வச்சு May 5th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தான் அவங்க வீட்டுக்கே நம்ம அனுப்புவோம். மற்ற சென்டர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. மற்ற சென்டர்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற இன்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. பை சொல்லிடுவாங்க. ஏன்னா நாங்கள் வந்து நான் பர்சனல் என்ன நம்புறேன்னா, கடைசி டைம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு, சார் என்னோட இன்விஜிலேட்டர் வந்து கூப்பிட்டு, நீ என்னப்பா திருநெல்வேலியா, அங்கேருந்து அல்வா நிறையா ஃபேமஸா அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. மைண்ட் டைவர்ட் ஆயிரும். தேவையில்லாம டைம் வேஸ்ட் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு, டைம் இல்லை மேம் எனக்கு வந்து எக்ஸாம் எழுதணும், நான் படிச்சுலாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த ஹார்ஷாக பேசி விட்டுருங்க. அவங்க நகர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். ஓகே. ஸோ அது மாதிரி வந்துட்டு May 5ஆம் தேதி வந்து நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா வந்துட்டு தம்பி தங்கைகள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள், கூலாக ஜாலியாக பண்ணுங்கள்.
அப்படின்னு சொல்லி. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் என்னோட பர்சனல் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு சாரோட வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் தரோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு என்ன விஷயம்னாலும் வந்துட்டு சாருக்கு மறக்காமல் வந்துட்டு டெக்ஸ்ட் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஸ்டடீஸ் ரிலேட்டட் கவுன்சிலிங் தேவையோ இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ கால் பண்ணிட்டு நான் பேசிக்கிறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக சார், இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த ஒரு டாக் ஷோவில் வந்துட்டு கண்டிப்பாக வேற ஒரு டாப்பிக்கில் மீட். கண்டிப்பாக சார்.